إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, கடந்த பாடத்திலே நாம் உது சம்பந்தமாக பார்த்திருந்தோம். உதுவுடைய ஆரம்பத்திலே நாங்கள் பிஸ்மில்லா என்று சொல்வது முஸ்தஹப். பொதுவாக எந்த ஒரு செயலை நாம் ஆரம்பிக்கின்ற பொழுதும் அதை சொல்லலாம், விரும்பத்தக்கது. அதல்லாமல் உது செய்யும் பொழுது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், கட்டாயம் என்று வரக்கூடிய அந்த அர்த்தத்திலே வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமானது என்பதை நாங்கள் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக பல காரியங்களை செய்கின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பதற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். குர்ஆனிலும் எங்களுக்கு அதற்கான வழிகாட்டல் இருக்கிறது. அடுத்ததாக முதலாவதாக கைகளை கழுவுவது சம்பந்தமாக நாங்கள் பார்த்திருந்தோம். அதுவும் முஸ்தஹப்பான ஒரு செயல், வாஜிபானது அல்ல. பிறகு வாய்க்கு தண்ணீர் செலுத்துவது, அதே நேரத்திலே மூக்குக்கும் தண்ணீர் செலுத்தி இடது கையினால் அந்த மூக்கில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியே விடுவது முஸ்தஹப் என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். அதற்கான ஆதாரங்களை நாங்கள் பார்த்தோம். ஒரு கையினால் தண்ணீரை எடுப்பது, அதே நேரத்தில் பிரிக்காமல் எடுத்து அதே தண்ணீரினால் வாய்க்கும் தண்ணீர் செலுத்தி மூக்குக்கும் தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்து கொள்வதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக முகம் கழுவுவது. முகம் கழுவுவது முகத்துடைய எல்லை எது, நீளத்தினால் அகலத்தினால் என்ன என்பதை பார்த்தோம். அதே போன்று முகத்தை கழுவுவது வாஜிப் என்பதை பார்த்தோம். அங்கே தாடி இருந்தால் அடர்ந்த தாடியை குடைந்து கழுவுவது முஸ்தஹப் என்பதை பார்த்தோம். மேலோட்டமாக கழுவவும் முடியும் அடர்ந்த தாடி இருந்தால். ஆனால் இலகுவான தாடி இருந்தால் கட்டாயமாக தண்ணீர் எங்களுடைய தோளிலே படுகின்ற அளவுக்கு கட்டாயமாக கழுவ வேண்டும் என்பதை பார்த்திருந்தோம். முகம் என்பது எங்களுக்கு முன்னால் தெரியக்கூடியதான். முகம் என்ற வகையிலே ஹம்பலி மதஹபிலே கூறப்படுவதை போன்று மூக்கை கழுவுவதும் வாய்க்குள் தண்ணீர் செலுத்துவதும் முகத்துக்குள்ளே அடங்கும் என்கின்ற அவர்களுடைய கருத்து பலவீனமானது. என்றாலும் மதுமதா செய்வதும் இஸ்தின்சார் செய்வது முஸ்தஹப் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று 2 கைகளையும் கழுவுவது கட்டாயம். மணிக்கட்டுக்கு கீழே நாங்கள் ஏற்கனவே கழுவியிருந்தாலும் இந்த இடத்திலே கட்டாயமாக கழுவுகின்ற இந்த நிலையிலே முழுமையாக மணிக்கட்டுக்கு கீழே உள்ள பகுதிகளும் சேர்த்து கழுவப்பட வேண்டும். முழங்கையும் அதற்கு உள்ளடங்க வேண்டும். முழங்கைக்கு மேலிருந்து கழுவப்பட வேண்டும். முழங்கையும் கழுவப்பட வேண்டும். முழங்கைக்கு கீழால் மாத்திரம் கழுவினால் போதாது என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். முகத்தை கழுவுவதாக இருக்கலாம், கைகளை கழுவுவதாக இருக்கலாம். ஒரு முறை கழுவுவதுதான் கட்டாயமானது. 2வது 3வது முறை கழுவுவதெல்லாம் முஸ்தஹப்பானது. அதே போன்று நாங்கள் கைகளை கழுவுகின்ற பொழுது வலது கையால் ஆரம்பிப்பது முஸ்தஹப்பானது என்பதை பார்த்திருந்தோம். அடுத்ததாக தலையை மசு செய்வது சம்பந்தமாக பார்த்தோம். தலையை மசு செய்வது அதுவும் ஒரு வாஜிப் என்பதை நாங்கள் பார்த்தோம். முழு தலையை மசு செய்ய வேண்டியது கட்டாயம் இல்லை என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா முழு தலையை மசு செய்வது. தலையின் ஒரு பகுதியை மசு செய்தாலும் போதுமானது என்ற மஸ் என்பதிலே அது அடங்கிவிடும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் அவர் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்திருந்தோம். அடுத்ததாக காதுகளை மசு செய்கின்ற பொழுது தலையை மசு செய்கின்ற அதே நேரத்தில் அதே தண்ணீரினால் காதுகளையும் நாங்கள் மசு செய்வது முஸ்தஹப்பானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது காதுக்கு புதிதாக அவர்கள் தண்ணீர் எடுக்கவில்லை. காதை மசு செய்வது முஸ்தஹப், புதிதாக தண்ணீர் எடுக்கவில்லை. தலையை மசு செய்கின்ற அதே தண்ணீரினால் தான் காதையும் என்ன செய்திருக்கிறார்கள், மசு செய்திருக்கிறார்கள். சில நபித்தோழர்கள் தொட்டும் அவர்கள் புதிதாக ஒரு நபித்தோழர் புதிதாக தண்ணீர் எடுத்ததாக வந்திருக்கிறது ஒரு செய்தி. என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய உதுவை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர்கள், நபி அவர்கள் தலையை மசு செய்து விட்டு அதே நாளையே திரும்ப அவர்கள் காதை மசு செய்திருக்கிறார்கள் என்பது போன்றுதான் அறிவித்திருக்கிறார்கள்.
காதுடைய வெளிப்பகுதி உள்பகுதி இரண்டையும் மசு செய்ய வேண்டும். அந்த மசு செய்யக்கூடிய முறையை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக 2 கால்களையும் கழுவுவது. கரண்டை கால் வரையிலே, கரண்டை காலும் அதற்குள்ள உள்ளடங்கும் கழுவப்பட வேண்டும். முதலிலே வலது கால், பிறகு இடது கால், இவ்வாறு 2 கால்களும் கழுவப்படுவது வாஜிப் என்று நாங்கள் பார்த்தோம். அதாவது தொழுகையிலே நாங்கள் வாஜிப் ஃபர்துக்கும் ருக்குனுக்கும் இடையிலே வித்தியாசப்படுத்துவோம். ஆனால் இங்கே அவ்வாறு இல்லை. உதுவுடைய ஃபர்து, உதுவுடைய வாஜிபுகள், உதுவுடைய ருக்குன்கள் எல்லாமே ஒன்றுதான். வாஜிபுக்கும் ருக்குனுக்கும் இடையில இங்கே வித்தியாசம் இல்லை. தொழுகையிலே நாம் பிரித்து வித்தியாசப்படுத்தி பார்ப்பதை போல. அடுத்ததாக கால்களுடைய கைகளுடைய விரல்களை குடைந்து கழுவுவது முஸ்தஹப் என்பதை பார்த்தோம். தண்ணீர் அங்கே படாமல் இருக்கும் என்றால் கட்டாயமாக குடைந்து கழுவினால் தான் படும் என்றிருந்தால் குடைந்து கழுவ வேண்டும். அவ்வாறு இல்லை என்றிருந்தால் கழுவினால் போதுமானது. ஆனால் குடைந்து கழுவுவது முஸ்தஹப் சாதாரணமான நிலையிலே. அடுத்ததாக உதுவுடைய உறுப்புகளுக்கு இடையிலே தர்த்தீபாக நாங்கள் அதனை செய்ய வேண்டும். முதலிலே முகம், அதற்கு பிறகு கைகள், அதற்கு பிறகு தலையை மசு செய்வது, அதற்கு பிறகு கால்களை, கரண்டை கால்வர்களை கழுவுவது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த ஒழுங்கமைப்பிலே செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக தொடர்ந்தேர்ச்சியாக செய்ய வேண்டுமே தவிர நீண்ட இடைவெளி விடக்கூடாது. சிலர் நீண்ட இடைவெளிக்குரிய அளவு என்ன என்று சொல்கிற பொழுது உடல் உறுப்புகள் காய்வதற்கு முன்னால் அடுத்த உறுப்பை கழுவிவிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது ஒரு சிலருடைய இஜ்திஹாத். என்றாலும் நாங்கள் உது செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே சில நேரம் எங்களுக்கு ஒரு நேரம் எடுக்கும். எங்களுடைய உது செய்ய வேண்டிய ஒரு உறுப்பிலே ஏதோ ஒன்று பட்டிருக்கிறது, உதாரணமாக பெயின் பட்டிருக்கிறது, அதை போக்குவதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். அந்த நேரத்தில் சற்று நேரம் போகிறது என்றால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் தண்ணீர் முடிந்து விட்டது, தண்ணீரை தேடி சில உறுப்புகளை கழுவிட்டு தண்ணீரை தேடி நீண்ட தூரம் நாம் பயணம் செய்கின்றோம். நீண்ட தூரம் சென்றதற்கு பிறகு நாம் தண்ணீர் கிடைக்கின்றது. அந்த நேரத்திலே நாம் திரும்பவும் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்காமல் ஆரம்பத்தில் இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அது ஒரு நீண்ட தூரமாக இருக்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரிகளே, நாங்கள் இந்த உதுவிலே செய்ய வேண்டிய முஸ்தஹப்பான விடயங்களை பார்த்தோம். 6 விடயங்கள் ஃபர்தான விடயங்கள் என்பதை பார்த்தோம். அதே போன்று முஸ்தஹப்பான விடயங்களை பார்த்தோம். உதுவு செய்வதற்கு முன்னால் எங்களுக்கு நீ அவசியம் என்பதையும் பார்த்திருந்தோம். முஸ்தஹப்பான பல விடயங்களை நாங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட 16 அம்சங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்ததாக கழுத்தை மசு செய்வது. உது செய்கின்ற பொழுது தலையை தான் மசு செய்வது. தலையோடு சேர்த்து பிடரியையும் அல்லது கழுத்தையும் மசு செய்வது முஸ்தஹப்பா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அது பித்ஆவில் தான் அடங்கும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அப்படியான ஒரு வழிகாட்டலை கொடுக்கவில்லை. அதே நேரத்திலே ஒருவருடைய கழுத்துல வியர்வை இருக்கிறது, அதை துடைத்துக் கொள்ள அவர் நினைக்கிறார், பிரச்சனை இல்லை. அது மார்க்கம் முஸ்தஹப் உதுவுடைய அம்சங்களிலே அடங்கும் என்று செய்தால்தான் அதனை நாங்கள் கூடாது, அவ்வாறு செய்யக்கூடாது. உதுவுடைய ஒரு அம்சம் அல்ல, மேலதிகமாக நாங்கள் கழுவிக்கொள்ள விரும்பினால் அங்கே பிரச்சனை இல்லை. கழுத்தை மசு செய்வது பற்றி வரக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி மௌது என்பதை நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது நபி அவர்களுடைய வார்த்தை அல்ல. அடுத்ததாக நாம் கடைசியாக அல் மஸ்ஹு அலல் இமாம, தலைப்பாகையின் மீது மசு செய்வது சம்பந்தமாக பார்த்திருந்தோம். தலைப்பாகையிலே மசு செய்வது முடியுமா முடியாது? ஒருவர் தலைப்பாகை கட்டியிருக்கிறார். தலைப்பாகை என்பது தலையை சுற்றி கட்டக்கூடியது. எனவே அதனை இறுக்கி கட்டியிருப்பார்கள். வெறுமனே தலையில வைப்பது அல்ல, தொப்பியை போன்று தலையில வைப்பது அல்ல. தலையை சுற்றி அந்த தலைப்பாகையை சுற்றி இருப்பார்கள், கட்டியிருப்பார்கள். அதனை களைவதிலே ஒரு சிறிய ஒரு சிரமம் இருக்கிறது. இந்த தலைப்பாகை கட்டியிருந்தால் தலைப்பாகைக்கு மேலால் மசு செய்யலாமா என்று கேட்டால் நிச்சயமாக செய்யலாம். தலைப்பாகைக்கு மேலால் மசு செய்யலாம். தலைப்பாகையை கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனைத்தான் இங்கே நூலாசிரியர் சொல்லியிருக்கிறார்கள். யுஷ்ரஉ லிமன் கான லாபிஸன் லில் இமாமத்தி அன் யம்ஸஹ அலல் இமாம. ஏனென்றால் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால் தலையுடைய முன்னற்றி ரோமங்களிலே மசு செய்து விட்டு தான் தலைப்பாகைக்கு மேலால் மசு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறும் செய்திருக்கிறார்கள். சில ஹதீஸ்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பாகையிலே மசு செய்தார்கள் என்று வந்திருக்கிறது. நபி தோழர்களும்
அவ்வாறு தலைப்பாகையிலே மசூ செய்தார்கள் என்றும் வந்திருக்கிறது. அதனால் கட்டாயமாக முன்னேற்ற ரோமத்திலே மசூ செய்ய வேண்டும் என்பது இல்லை என்பதுதான் பலமான கருத்து. எனவே தலைமுடியிலே படாமல் கூட தலைப்பாகைக்கு மேலால் மசூ செய்யலாம் என்பது பலமான கருத்தாக இருக்கிறது. நேரடியாக தலையிலே மசூ செய்வதற்கு பகரமாகத்தான் நாம் இவ்வாறு செய்கிறோம். நேரடியாக நாம் தலையிலே மசூ செய்ய சொல்லிதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே உங்களுடைய தலைகளிலே மசூ செய்யுங்க. நாங்கள் தலையிலே மசூ செய்தவதாக இருந்தாலும் அங்கே முடியிலே தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? மசூ செய்கிறோம். தலையிலே மசூ செய்வதில்லை. தலையில அந்த மசூ படுவதில்லை, முடியிலே தான் படும். முடியில்லாவிட்டால் தான் நேரடியாக தலையிலே அது படக்கூடியதாக இருக்கும். அதே போன்றுதான் இங்கே நாங்கள் தலைப்பாகைக்கு மேலால் மசூ செய்கின்றோம். எனவே இந்த தலைப்பாகைக்கு மேலால் மசூ செய்கின்ற பொழுது வலா யுஷ்தரது ஃபீஹா அன் யல்பஸஹா அலா தஹாரா, சுத்தமான நிலையிலே தான் தலைப்பாகை அணிந்திருக்க வேண்டும். ஏற்கனவே உது செய்து தலைப்பாகை கட்டியிருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் தலைப்பாகையிலே மசூ செய்ய முடியும். அப்ப அவ்வாறல்ல. ஏற்கனவே நாங்கள் உது இல்லாத நிலையிலே தலைப்பாகை கட்டியிருந்தாலும் அதற்கு மேலால் மசூ செய்வது கூடும். ஏனென்றால் அவ்வாறான நிபந்தனை இருக்கிறது என்பதற்கான இந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எங்களுக்கு தெரியும், ஹுஃப்லே மசூ செய்கின்ற பொழுது, காலிலே அணியக்கூடிய காலுறையிலே மசூ செய்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? காலுறையிலே மசூ செய்கின்ற பொழுது ஏற்கனவே உது செய்திருக்க வேண்டும், உது செய்து அந்த காலுறை அணிந்திருக்க வேண்டும் என்று நிபந்தனை இட்டிருப்போம். அது ஹதீஸ்ல இருக்கிறது. ஆனால் தலைப்பாகையிலே மசூ செய்வதற்காக அவ்வாறான நிபந்தனை இல்லை. அது ஒரு நிபந்தனை அல்ல. அதே போன்றுதான் வலா யுஷ்தரது ஃபீஹா அன் தகூன முஹன்னகதன் வலா தாத துஆப, அந்த தலைப்பாகை இவ்வாறு முழு களத்தோடு சேர்த்து கட்டப்பட்ட தலைப்பாகை முஹன்னகான்னு சொல்வார்கள். அப்படியான தலைப்பாகையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வலா தாத துஆப, அதாவது ஒரு தலைப்பாகையுடைய நுனி பின்னால் தொங்கக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கக்கூடிய தலைப்பாகை, அவ்வாறான தலைப்பாகையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறுமனே தலையிலே மாத்திரம் கட்டப்பட்டிருந்தாலும் கூட கூடும். அப்படியான தலைப்பாகையிலும் கூட மசூ செய்ய முடியும். அதே நேரத்திலே தொப்பி போன்றவற்றின் மீது மசூ செய்வதற்கு ஆதாரம் இல்லை. தொப்பியிலே இரண்டுக்கும் இடையில வித்தியாசமும் இருக்கிறது. எனவே தலைப்பாகையாக இருக்க வேண்டும். அல்லது இப்போது அணியப்படக்கூடிய ஷிமாக் போன்றவற்றிலே கூட மசூ செய்ய முடியாது என்றால் அதற்கு உள்ள இலகுவாக மசூ செய்ய முடியும். தலைப்பாகை போன்று கட்டப்பட்டிருந்தால் அவ்வாறானதிலே தான் மசூ செய்ய முடியும். பெண்கள் கட்டக்கூடிய ஹிமார், அவர்கள் கட்டக்கூடிய அந்த ஹிமாரிலே மசூ செய்யலாமா என்று கேட்டால் அதுவும் தலைப்பாகை போன்றுதான் ஹிமாரிலும் என்ன செய்யலாம்? மசூ செய்யலாம். மூசலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் கூட அதிலே மசூ செய்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு ஹசனான அறிவிப்பாளர் வரிசையோடு வரக்கூடிய செய்தி இருக்கிறது. எனவே அதுக்கும் தலைப்பாகைக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இல்லை. எனவே அவர்கள் நேரடியாக தலையிலே மசூ செய்வது சிறந்ததாக இருந்தாலும் தலைப்பாகை ஹிமாருக்கு மேலால் அவர்கள் அணியக்கூடிய, தலையை மூடி அணியக்கூடிய அந்த ஹிஜாபுக்கு மேலால் மசூ செய்வதற்கு முடியும். ஏனென்றால் தலைப்பாகைக்கு மேலே மசூ செய்வதற்கு முடியும். ஆனால் அந்த ஹிஜாப் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அதை கலட்டுவதிலே சிரமம் இருக்கிறது. அதை கலட்டிவிட்டு அதை கட்டும் பொழுது நிறைய நேரம் எடுக்கும். இவ்வாறான, அல்லது குளிர்ச்சியாக இருக்கிறது, இவ்வாறான நேரத்திலே அந்த ஹிமாருக்கு மேலால், தலைப்பாகைக்கு மேலால் மசூ செய்வதை போன்று மசூ செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிமாருக்கு மேலால் மசூ செய்தார்கள் என்று ஒரு செய்தி இருக்கிறது. அங்கே ஹிமார் என்று சொல்லப்பட்டது தலைப்பாகைத்தான். தலைப்பாகைக்கும் ஹிமார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்பதனால் அங்கே நாம் நபி அவர்கள் ஹிமாருக்கு மேலால் மசூ செய்வது என்று சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீதை தலைப்பாகைக்கு மேலால் மசூ செய்வது என்று எடுப்பதுதான் பேணுதல் ஆனது. இப்போ இதற்கு ஆதாரமாக நூலாசிரியர் ஒரு ஹதீதை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அதுதான் அம்ர் இப்னு உமையத் இப்னு தம்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரியில இடம்பெற்றிருக்கிறது. ராய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஸஹு அலா இமாமதிஹி வ ஹுஃபைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தலைப்பாகையிலும் அவர்களுடைய காலணியிலும் மசூ செய்யக்கூடியவர்களாக செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் என்று அந்த நபி தோழர் சொல்கிறார். அடுத்ததாக அல் மஸ்ஹு அலல் ஹுஃபைன், இரண்டு ஹுஃபுகளில், ஹுஃப் என்பது காலுறை. அன்றைய காலத்திலே மிருகங்களுடைய தோலினால் உருவாக்கப்பட்ட காலுறைகளை அணிவார்கள். நாங்கள் இன்று சொக்ஸ் அணிவதை போல இந்த காலுறைகளிலே மஸ்ஹு செய்வது மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் அதை அணிந்தவர் உது செய்த நிலையிலே, சுத்தமான நிலையிலே அதை அணிந்திருக்க வேண்டும். அதே போன்றுதான் வமித்லுஹுல் ஜவாரிப், சொக்ஸும் அதே போன்றுதான் சொக்ஸும் என்ன செய்யலாம்? அதிலையும் மஸ்ஹு செய்யலாம். இதற்கும் அதற்கும் வித்தியாசமான தோலாலாக இருக்கிறது. இது நூலினால்
ஆக இருக்கிறது. இரண்டு மீதும் மசு செய்ய முடியும். சமய தோழர்களுடைய காலத்திலும் இந்த சொக்ஸ் இருந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனை மசு செய்தார்கள் என்பதற்கான சரியான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் அதுக்கும் இதற்கும் இடையிலே வித்தியாசம் இல்லை. இதற்கு ஆதாரமான உள்ளார் சிறப்பு சஹீஹ் புகாரிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீதை சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீத். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது 2 ஹுஃபுகளின் மீது மசு செய்தார்கள் என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இந்த விடயம் சம்பந்தமாக கேட்கின்றார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதை உறுதிப்படுத்தி, ஆம், إذا حدثك شيئا سعد عن النبي صلى الله عليه وسلم فلا تسأل عنه غيره. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் சஅத் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னால் நீங்கள் வேறொருவரிடத்திலும் கேட்க வேண்டாம், கேட்க தேவையில்லை என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தியிலே மேலதிகமாக சொல்கின்றார்கள். அதே போன்றுதான் முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீதும் புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், குந்து மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸஃபரின் ஃபஅஹவைது லிஅன்ஸஅ குஃபை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் ஒரு பிரயாணத்திலே இருந்தேன். அவர்களுடைய 2 காலுறைகளையும் கலட்டுவதற்கு நான் குனிந்தேன். ஃபகால தஅஹுமா ஃபஇன்னி அத்கல்துஹுமா தாஹிரத்தைன். அவை இரண்டையும் நீங்கள் விட்டுவிடுங்கள், நான் சுத்தமான நிலையிலே தான் அவை இரண்டையும் நான் போட்டிருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலுறைகளை அணிகின்ற பொழுது அவர்கள் உது செய்த நிலையிலே தான் அதை அணிந்திருக்கிறார்கள் என்பதை நபி அவர்கள் குறிப்பிட்டுவிட்டு ஃபமஸஹ அலைஹிமா, அந்த காலுறைகள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஹ் செய்தார்கள். எனவே மஸ்ஹ் செய்வது சம்பந்தமாக, காலுறைகளிலே மஸ்ஹ் செய்வது சம்பந்தமாக மஸ்ஹ் அல் குஃபைன், இதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. இதனை முத்தவாத்திரா, இந்த ஆதாரங்கள் முத்தவாத்திரா அதிகமாக பல வழிகளிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. فقد روى عن ذلك عن النبي صلى الله وقد روى ذلك عن النبي صلى الله عليه وسلم اكثر من 40 صحابيه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் 40 நபி தோழர்களுக்கு மேற்பட்டவர்கள் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலுறையிலே மஸ்ஹ் செய்தார்கள் என்கின்ற அந்த விடயத்தை அறிவித்திருக்கிறார்கள். எனவே அது உறுதியான செய்தி, முத்தவாத்திர் என்று சொல்வார்கள். இவ்வாறு பல வழிகளிலே அறிவிக்கப்படக்கூடிய செய்தியை முத்தவாத்திரான செய்தி, எனவே அது உறுதியான ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலுறையிலே மஸ்ஹ் செய்திருக்கிறார்கள். காலுறையிலே மஸ்ஹ் செய்வதற்கான நிபந்தனை அது சுத்தமான நிலையிலே அணியப்பட்டிருக்க வேண்டும். எனவே அதை சுத்தம் இல்லாத நிலையில் ஒருவர் உது எடுக்காமல் காலுறை அணிந்திருக்கிறார், சொக்ஸ் அணிந்திருக்கிறார் என்றால் அதிலே அவர் மஸ்ஹ் செய்வது கூடாது, மஸ்ஹ் செய்ய முடியாது. மஸ்ஹ் செய்தாலும் அவர்களுடைய உது செல்லுபடி ஆகாது. அதற்கு ஆதாரமாக மேலே வந்தோ முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அடுத்ததாக காலுறையிலே நாங்கள் மஸ்ஹ் செய்கின்ற பொழுது வயகூனுல் மஸ்ஹு அலா ஸாஹிரில் குஃபைன், அந்த காலுறையின் மேற்பகுதியிலே தான் மஸ்ஹ் செய்ய வேண்டும். கீழ்ப்பகுதியிலாம் மஸ்ஹ் செய்ய தேவையில்லை, மேற்பகுதியில மஸ்ஹ் செய்ய வேண்டும். மஸ்ஹுடைய கால எல்லை என்ன என்றால், ஒரு நாள் ஒரு இரவு லில் முகீம், ஊரிலே தங்கியிருப்பவருக்கு, ஊரிலே இருக்கக்கூடிய ஒருவருக்கு, நீங்கள் பிரயாணியாக இல்லை, வெளியூருக்கு போகவில்லை, உங்களுடைய ஊரிலே நீங்கள் இருந்தால் நீங்கள் 24 மணித்தியாலங்கள் என்ன செய்யலாம், மஸ்ஹ் செய்யலாம். ஒரு யௌம் என்பது சில நேரங்களில் 24 மணித்தியாலத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும். சில நேரங்களிலே பகல், அதாவது ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரை உள்ள நேரத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும். லைலா என்பது இரவு, முழு நாளையும் குறிப்பதற்கும் லைலா என்பது பயன்படுத்தப்படும். அதே மாதிரி இரவை மாத்திரம், அதாவது மக்ரிபிலிருந்து ஃபஜ்ர் வரையிலே உள்ள நேரத்தை மாத்திரம் குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படும். இங்கே லிமுத்தத் யௌமின் வ லைலா, அந்த ஒரு நாள், ஒரு பகல், ஒரு இரவு, அதாவது 24 மணித்தியாலங்கள் ஒருவருக்கு என்ன செய்யலாம், மஸ்ஹ் செய்யலாம். وثلاثة أيام ولياليهن للمسافر, பிரயாணம் செய்த ஒருவருக்கு 3 பகல்களும் 3 இரவுகளும் 24 மணித்தியாலங்களை கொண்ட 3 நாட்கள் மஸ்ஹ் செய்ய முடியும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதான் மஸ்ஹ் செய்வதற்குரிய கால எல்லை. இப்போது நூலாசிரியர் இங்கே உங்களுக்கு அதுக்கான ஆதாரத்தை குறிப்பிடுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. அன்னஹு சுஇல அனில் மஸ்ஹ் அலல் குஃபைன், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே குஃபிலே மஸ்ஹ் செய்வது சம்பந்தமாக கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஜஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 அய்யாமின் வ லயாலியஹுன்ன லில் முஸாஃபிரி வ யௌமன் வ லைலத்தன் லில் முகீம். 3 நாட்கள் பிரயாணிக்கும், ஒரு நாள்
ஊர்ல இருக்கக்கூடியவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஹ் செய்வதற்கு அனுமதித்தார்கள் என்ற செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக நூலாசிரியர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ويكون المسح من الأحداث التي توجب الوضوء دون التي توجب الغسل. அதாவது மஸ்ஹ் செய்வது, காலுறையிலே மஸ்ஹ் செய்வது என்பது உதுவை கட்டாயமாக்கக்கூடிய தொடக்குகளுக்கு தான். எங்களுடைய உது முறிந்தால் உது செய்வது கட்டாயம் என்று வருகிற பொழுது நாங்கள் அந்த உதுவில என்ன செய்யலாம், காலுறையிலே மஸ்ஹ் செய்யலாம். ஆனால் குளிப்பு கடமையாகிவிட்டால் காலுறையிலே மஸ்ஹ் செய்ய முடியாது. காலுறையை கலட்டி விட்டு என்ன செய்ய வேண்டும், தண்ணீரை காலிலே படுத்த வேண்டும். அதாவது தண்ணீர் காலிலே பட வேண்டும் உது குளிப்பு கடமையானார். இதற்கு ஆதாரமாக சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இதா குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸஃபரின் அமரனா அல்லா நன்ஸிஅ ثلاثا இல்லா மின் ஜனாபத்தின் வலக்கின் மின் غائط أو بول ولكن من غائط وبول ونوم. நசாயிலே வரக்கூடிய ஹசனான ஹதீஸ். இதிலே சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தால் பிரயாணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 3 நாட்கள் எங்களுடைய காலுறைகளை கலட்ட வேண்டாம் என்று சொல்வார்கள், கட்டளையிடுவார்கள். இல்லா மின் ஜனாபா, குளிப்பு கடமையானாலே தவிர, ஜனாபா ஏற்பட்டாலே தவிர. வலக்கின் மின் غائطين وبول ونوم, ஆனாலும் தூங்கினால், மலஜலம் கழித்தால், தூங்கினால் நாம் உது செய்கின்ற பொழுது அதனை என்ன செய்யவில்லை, கலட்ட தேவையில்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்று இந்த நபி தோழர் சொல்கின்றார்கள். குளிப்பு கடமையானால் கட்டாயமாக மஸ்ஹ் செய்ய முடியாது, கழுவப்பட வேண்டும். அடுத்ததாக நூலாசிரியர் என்ன சொல்கிறார், ولا ينتقض الوضوء على الصحيح بانتهاء المدة. காலம் முடிவடைவது, குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு தான் மஸ்ஹ் செய்ய முடியும். ஊர்ல இருப்பவர், பிரயாணிக்கு, ஒருவருக்கும் குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. இந்த காலம் முடிவடைந்து விட்டால் உது முறிந்து விடாது என்று சொல்கிறார்கள். அதாவது என்ன, இப்போது நான் நேற்று லுஹருடைய நேரத்திலே, அதாவது நேற்று 12 மணிக்கு என்று வைத்துக் கொள்வோம். 12 மணிக்கு நான் காலுறையிலே மஸ்ஹ் செய்ய ஆரம்பித்தேன். காலுறையிலே மஸ்ஹ் செய்ய ஆரம்பித்ததிலிருந்து 24 மணி நேரங்கள் எனக்கு அனுமதி இருக்கிறது. இப்போது இன்று 12 மணி ஆகிவிட்டது, பகல் 12 மணி ஆகிவிட்டது. ஆனால் நான் உதுவோடு தான் இருக்கிறேன். நான் 11 மணிக்கு எடுத்த உது எனக்கு இன்னும் இருக்கிறது. இப்போது 12 மணிக்கு உதாரணமா அதான் கேட்கிறது துஹருடைய. என்னுடைய உது நான் திரும்ப உது செய்ய வேண்டுமா? ஏனென்றால் நான் என்னுடைய மஸ்ஹ் செய்த காலக்கெடு 12 மணியோடு முடிகிறதே. திரும்பவும் நான் துஹர் தொழுவதற்காக 12:30க்கு துஹர் தொழ வேண்டும். அதற்காக இப்போது நான் உது செய்ய வேண்டும். என்னுடைய உது முறிந்து விட்டதா? கால எல்லை முடிந்து விட்டது என்பதனால் என்னுடைய உது முறிந்து விட்டதான்னு கேட்டால் இல்லை. கால எல்லை முடிவதன் மூலமாக, அந்த நேரம் முடிவதன் மூலமாக உது முறியும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை. எனவே உது தொடர்ச்சியாக எங்களோடு உது இருக்கிறது. எப்போது அந்த உது முறிகிறதோ, கால எல்லை முடிந்ததற்கு பிறகு திரும்பவும் மஸ்ஹ் செய்ய முடியாது. திரும்பவும் மஸ்ஹ் செய்வதற்குத்தான் முடியாது, தவிர உது என்ன செய்யாது, முறியாது. கால எல்லை முடிவதன் மூலமாக உது முடியாது. அதே போன்றுதான் வலா பிஹல்இல் ஹுஃப், ஹுஃபை நாங்கள் கலட்டி விட்டோம். உதாரணமாக நான் இன்று லுஹருடைய நேரத்திலே மஸ்ஹ் செய்ய ஆரம்பித்தேன். மஸ்ஹ் செய்ய ஆரம்பித்த நான் இப்போது அசருடைய நேரம் ஆகிவிட்டது என்று வைத்துக்கொள்ளும். அசருடைய நேரத்திலே இருக்கிறேன். அசருடைய அதான் கேட்கிறது. ஆனால் நான் என்ன செய்து விட்டேன் என்றால், அதான் கேட்கக்கூடிய அந்த நேரத்திலே என்னுடைய காலுறையை கலட்டி விட்டேன். நான் காலுறையிலே தான் மஸ்ஹ் செய்தேன், காலுறையை கலட்டி விட்டேன். காலுறையை நான் கலட்டியதனால் என்னுடைய உது முறிந்து விடுமா? இல்லை, முறியாது. ஆனால் என்ன செய்ய முடியாது, திரும்பவும் மஸ்ஹ் செய்ய முடியாது. திரும்பவும் நான் அந்த காலுறையை திரும்ப போட்டாலும், உது முறிய முன்னால் திரும்பவும் நான் அந்த காலுறையை உள்ளே போட்டுக் கொண்டாலும் திரும்ப மஸ்ஹ் செய்வதற்கு முடியாதே தவிர, காலுறையை கலட்டியதனால் என்ன செய்ய முடியாது, உது முறியாது என்பதுதான் சரியான கருத்து.
அதான் சொல்கிறார்கள் நூறாசிரியர் வலா பிகல்இல் குஃபி வலாக்கின்ன கல்அஹு யக்தஉ அலைஹில் மஸ்ஹ வலவ் அஆதஹு ஹத்தா யதவத்தா. அவர் திரும்பவும் உது செய்கின்ற வரையிலே அவருக்கு திரும்ப மசு செய்ய முடியாது. அவர் திரும்ப காலுறையை திரும்ப போட்டாலும் மசு செய்ய முடியாது. உது செய்துவிட்டு தான் என்ன செய்ய வேண்டும்? அவர் உது செய்து காலை கழுவியதற்கு பிறகுதான் அவர் அந்த காலுறையிலே மசு செய்ய முடியும். உதுவோடு அந்த காலுறையை அணிய வேண்டும். அடுத்த மசாலாவுக்கு நாங்கள் இப்போது வருவோம். அல் மஸ்ஹு அலல் ஜபீரா, ஜபீராவிலே மசு செய்வது. வஅலா இஸாபத்தில் ஜுரூஹ், அதாவது பெண்டேஜ், புண்கள் மீது போடப்படக்கூடிய கட்டு, இவற்றின் மீது மசு செய்வது சம்பந்தமாகத்தான் நூலாசிரியர் இங்கே பேசப் போகின்றார். ஒருவர் காயப்பட்டிருக்கின்றார். அந்த காயத்துக்கு அவர் மருந்து கட்டியிருப்பார். கை கால் உடைந்திருக்கும் சில நேரங்களிலே. அதற்காக பெண்டேஜ்கள் நாங்கள் பயன்படுத்துவோம். இவ்வாறான நிலையிலே உது செய்கின்ற உறுப்புகளிலே இந்த காயங்கள் இருக்கின்ற பொழுது காயத்துக்கு மேலால் கட்டு போடப்பட்டிருக்கிறது அல்லது காயத்துக்கு மேலால் மருந்து போடப்பட்டிருக்கிறது, அது கட்டப்பட்டிருக்கிறது. இப்போது நாங்கள் எவ்வாறு அந்த உறுப்புகளை கழுவ முடியாது. கழுவினால் அதுங்களுக்கு அதிலே பாதிப்பு இருக்கிறது என்றிருக்கின்ற பொழுது என்ன செய்ய முடியும்? யுஷ்ரவு அன் யம்ஸஹ அல் முத்தவத்திஉ அவ் அல் முக்தஸிலு அலல் ஜபீரா. உது செய்பவர் மாத்திரமல்ல, குளிப்பு கடமையானவர் கூட அவர் குளிக்கின்ற பொழுது, உது செய்கின்ற பொழுது என்ன செய்யலாம்? ஜபீராவுக்கு மேலால் மசு செய்யலாம். மசு செய்வது மார்க்கத்தில் இருக்கிறது. வஅலா இஸாபத்தில் ஜுரூஹ், காயங்களுக்கு மேலால் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டுகளுக்கு மேலால் மசு செய்யலாம். وعليه التعميم بالمسح على جميع الجبيرة, முழு கையிலும் அவர் அந்த அதாவது முழு ஜபீராவிலும் அவில் இஸாபா முழு அந்த கட்டிலும் மசு செய்ய வேண்டும். அதாவது நாங்கள் ஹுஃபிலே மசு செய்கின்ற பொழுது மேலே காலுடைய மேல் பகுதியிலே மசு செய்தால் போதுமானது. ஆனால் ஜபீராவிலே மசு செய்கின்ற பொழுது உதுவுடைய உறுப்புகளிலே அது இருக்கிறதுனால் அந்த முழு உறுப்புகள் மேலால் நீங்கள் என்ன செய்ய வேண்டி வரும்? மசு செய்ய வேண்டி வரும். ஒரு இடத்திலே மாத்திரம் லேசாக மசு செய்தால் போதாது என்பதைத்தான் நூலாசிரியர் இங்கே சொல்கிறார். வஅலைஹி தஅமீமு பில் மஸ்ஹி அலா ஜமீஇல் ஜபீரத்தி அவில் இஸாபா என்றால் இரண்டுக்கும் இடை வித்தியாசம் இருக்கிறது. இந்த மசாலாவில் சிலர் தயமும் செய்வதற்கு சொல்லியிருக்கிறார்கள், மசு செய்வதோடு தயமும் செய்வதற்கு சொல்லியிருக்கிறார்கள். சிலர் தயமும் மட்டும் செய்வதற்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே சிலர் உது செய்துவிட்டு முடியாத இடத்தில் மாத்திரம் இப்போது நாங்கள் சொல்வதை போன்று மசு செய்வதற்கு சொல்கிறார்கள். இந்த கருத்து தான் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து. இதுதான் பலமான கருத்தும் கூட. ஏனென்றால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் செய்தது மட்டுமல்ல, அவர்கள் சொல்லியும் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மன் கான பிஹி ஜுர்ஹுன் மஅசூபுன் ஃபஹஷிய அலைஹி அல்அனத ஃபல்யம்ஸஹ் மா ஹவுலஹு வலா யக்ஸில்ஹு. எனவே ஒரு இடத்துல காயம் இருந்தால், அந்த காயம் கட்டப்பட்டிருந்தால் அவருக்கு அதனால் ஆபத்து வரும், அதனால் அவருக்கு கஷ்டம் வரும் என்று அவர் பயந்தால் அவர் அதை சூழவும் அதுக்கு மேலால் அவர் மசு செய்து கொள்ளட்டும், அதனை கழுவ வேண்டாம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி இப்னு அபி ஷைபா அவர்களிடத்திலே பலமான அறிவிப்பாளர்கள் செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இதே செய்தியை இப்னு முன்திர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் வேறொரு வார்த்தையிலே அறிவித்திருக்கிறார்கள். இதா கான அலைஹி இஸாபுன் மஸஹஹு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லியிருக்கிறார்கள்? ஒருவரிடத்திலே கட்டிருந்தால் அதற்கு மேலால் அவர் மசு செய்து கொள்வார். வ இல்லம் யகுன் அலைஹி இஸாபுன் கஸல மா ஹவுலஹு வலா யுமிஸ்ஸஹுல் மா. கட்டு போடப்படவில்லை என்றால், அந்த இடத்திலே தண்ணீர் படக்கூடாது என்றால் அதை சூழ அவர் கழுவிக்கொள்வார். அதற்கு அந்த புண்ணுக்கு அவர் என்ன செய்ய வேண்டியதில்லை, தண்ணீரை படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, தண்ணீரை படுத்த வேண்டாம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு நபித்தோழருடைய கூற்றாக இருந்தாலும் இதற்கு வேறு நபித்தோழர்கள் மாற்று கருத்து சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பொதுவாக காயப்படுவது என்பது ஒரு சாதாரணமாக அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்திருக்கும். நிறைய யுத்தங்கள் இருந்தது. எனவே அதனால் இந்த கூற்றுக்கு மாற்று கருத்து இல்லை என்பதனாலும் இந்த கூற்று பலமான கூற்றாக இருக்கிறது. தயமும் செய்வதை விடவும் முடியுமானதை உது செய்து விட்டு முடியாத பகுதிக்கு கட்டுக்கு மேலால் மசு செய்வது, அதற்கு தயமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
அதை நூலாசிரியர் என்ன சொல்கிறார், வல்மஸ்ஹு அலல் ஜபீரத்தி மஷ்ரூஉன் ஃபீ தஹாரத்தில் ஹதத்தைனில் அஸ்கரி வல் அக்பர். ஜபீரா மீது மஸ்ஹ் செய்வது, பேண்டேஜ் கட்டுகள் மீது மஸ்ஹ் செய்வது இரண்டு ஹதத்திலும், பெருந்தொடக்கு சிறு தொடக்கு இரண்டுக்கும் சுத்தம் செய்கின்ற பொழுது அது இருக்கிறது. அதாவது ஒரு குளிப்பு கடமை ஆனாலும் அந்த காயப்பட்ட இடத்துல கட்டிருந்தால் அந்த இடத்தை தண்ணீர் படுத்தாமல் மஸ்ஹ் செய்யலாம். அதே போன்றுதான் வுது செய்கின்ற பொழுது. ويستمر المسح عليها حتى تزول الحاجة. இவ்வாறு எவ்வளவு நாளைக்கு மஸ்ஹ் செய்ய முடியும்? அவருடைய தேவை முடிவடைகின்ற வரையிலே தொடர்ச்சியாக என்ன செய்வார்? மஸ்ஹ் செய்து கொண்டிருப்பார். ولا يجمع المتطهر مع المسح على الجبيرة التيمم. எனவே அதோடு சேர்த்து தயமம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பல் யக்தஃபி பில் மஸ்ஹ். மஸ்ஹ் செய்வது மாத்திரம் போதுமானது. இன்னும் இரண்டையும் செய்வதற்கு எங்கேயும் சொல்லப்படவில்லை என்பதனால் நூலாசிரியருடைய கருத்து பலமான கருத்தாக அவர்கள் கருதுவது தயமம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் மஸ்ஹ் செய்துவிட்டு தயமம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனைத்தான் நூலாசிரியர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, பாபு திக்ரு நவாகிதுல் வுது. வுதுவை முறிக்கக்கூடிய விடயங்களை பற்றி நாங்கள் இப்போது பார்க்க இருக்கிறோம். நவாகிதுல் வுது என்று அரபியிலே சொல்வார்கள். வுதுவை முறிக்கக்கூடிய விடயங்கள் என்பதுதான் அதற்குரிய அர்த்தம். எனவே வுதுவை முறிக்கக்கூடிய விடயங்கள் பலது இருக்கின்றன. அதில் ஒன்று الخارج من السبيلين من البول والغائط والريح والمدي والودي وخروج النادر كالحصاة والدود. முன்பின் துவாரங்களினால் வெளிப்படக்கூடியது மலஜலம், காற்று, மதி, இதுல மதி வதி எல்லாம் நாம் பார்த்து விட்டோம். அதே போன்றுதான் ஒரு நாதிராக வெளிப்படக்கூடியது, அதாவது அரிதாக வெளிப்படக்கூடியது, கல் வெளிப்படுகிறது சிறுநீர் கழிக்கின்ற இடத்தினால் அல்லது மலம் கழிக்கின்ற இடத்தினால், அல்லது புழு இந்த மாதிரி வெளிப்படுகின்ற பொழுது, இவ்வாறான விடயங்கள் வெளிப்படுகின்ற பொழுது வுது செய்வது வுதுவை அவசியம். அதாவது வுதுவை அதை முறித்துவிடும், வுதுவை முறித்துவிடும். புகாரி முஸ்லிம் வரக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், லா யக்பலுல்லாஹு ஸலாத அஹதிக்கும் இதா அஹதத ஹத்தா யதவத்தா. உங்களிலே ஒருவருடைய வுது முறிந்து விட்டால் அல்லாஹு தஆலா அவருடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர் வுது செய்கின்ற வரையில், தொடக்குள்ளானால் அவர் வுது செய்கின்ற வரையிலே அவருடைய தொழுகையை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்கிறார். இங்கே நூலாசிரியர் மதி என்றால் என்ன என்று விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அல்-மதியு சாயிலுன் யக்ருஜு மினர் ரஜுலி அல் மர்அதி இன்த ஷஹ்வா. பிராணிடமிருந்தோ பெண்ணிடமிருந்தோ இச்சையுடைய நேரத்திலே வெளிப்படக்கூடிய ஒரு திரவம் தான் மதி என்பது, இச்சை நீர். ஓஹுவா, அதாவது மணி அல்ல மதி. ஓஹுவ சாயிலுன் லஸிஜுன் லா லௌன லஹு. அதாவது இந்திரியம் அல்ல, இது இந்திரியம் வருவதை போன்று வருவதில்லை. அதனால் தான் அவர் சொல்றார் ஓஹுவ சாயிலுன் லஸிஜ். அது ஒரு வழுகக்கூடிய தன்மையை கொண்டு ஒரு திரவம். லா லௌன லஹு, அதற்கு நிறம் இல்லை. கஸ்ஸுஜாஜ், கண்ணாடியை போன்றது. லைஸ பிதாஃபிகின் கல்மணி, மணி வருவதை போன்று ஒரு வேகமாக வருவது இல்லை. அது வலா யாகிபுஹு ஃபுதூர் வருப்பமா லா யஹஸ்ஸு பிஃபுரூஜி. அதை தொடர்ந்து மதி வந்ததற்கு பிறகு ஒருவருக்கு சோர்வு வருவதில்லை. மணி வந்ததற்கு பிறகு சோர்வு ஏற்படலாம். மதிக்கு பிறகு அவ்வாறு சோர்வு ஏற்படுவதோ அல்லது சில நேரங்களில் மதி வந்திருக்கிறது என்பதை கூட உணர முடியாமல் இருக்கும். வஹுவ ஃபின் நிசாஇ அக்ஸர் மின் ரிஜால். அதிகமாக பெண்களிலே இந்த மதி என்பது வெளிப்படும் என்று நூலாசிரியர் இங்கே சொல்கிறார். வதி என்பது சாயிரும் லஸிஜுன் லா லௌன லஹு கஸ்ஸுஜாஜ். அதுவும் ஒரு நிறம் அற்ற வழுகக்கூடிய தன்மையை கொண்ட திரவம், கண்ணாடியை போன்ற நிறமற்றது. யக்ருஜு அகிபல் பௌலி இன்த ضعஃபி அவில் இஜ்ஹாத். அதாவது களைப்படைகின்ற நேரத்திலோ அல்லது பலவீனம் அடைகின்ற நேரத்திலோ சிறுநீர் கழித்ததற்கு பிறகு வதி வெளிப்படும். இந்த காரணங்களால் வுது என்ன செய்துவிடும், முறிந்துவிடும். இது முதலாவது விடயம். முன்பின் துவாரங்களால் வெளிப்படக்கூடியது. அதுல நாங்கள் இரண்டாவதாக பார்ப்போம். அத்தானி யன்தகிதுல் வுதுஉ பின்னௌமில் முஸ்தக்ரிக். அதாவது ஆழமான தூக்கம், உணர்வு இல்லாத தூக்கம், புலன்களை இழக்கின்ற தூக்கம். அதாவது நாங்கள் சில நேரங்களில் சிறு தூக்கம் தூங்குவோம்.
எங்களுடைய புலன்களுக்கு ஏதாவது ஒன்று வருகின்ற பொழுது உணரக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான தூக்கத்திலே ஒருவருக்கு உது முறிந்தால், காற்று பிரிந்தால், இவ்வாறான விடயங்கள் நடக்கின்ற பொழுது அவரால் உணர முடியும். அவ்வாறான தூக்கம் அல்ல, சற்று ஆழமான தூக்கம். அவரால் உணர முடியாமல் இருக்கும் உது முறிந்தால். இவ்வாறான தூக்கம் என்ன செய்யும்? உதுவை முறித்துவிடும். இதற்கு ஆதாரமாக சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீதை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஹுஃபோடு சம்பந்தப்பட்ட மசாலாவிலே அதே ஹதீஸ் தான் ஆதாரமாக இருக்கிறது. அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் பிரயாணத்தில் இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்களுக்கு நாங்கள் 3 நாட்களுக்கு ஹுஃபை கலட்ட வேண்டாம் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஜனாபா ஏற்பட்டாலே தவிர எதற்காக எல்லாம் கலட்டக்கூடாது, தேவையில்லை என்று சொல்லியிருந்தார்கள். மலஜலம், அதே போன்று வனம், தூக்கம். தூக்கம் ஒருவருக்கு வந்தாலும் அவருடைய உது முறிந்து விடுகிறது. அவர் அதுக்கு பிறகு உது செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. தூக்கத்தினால் என்ன செய்யும்? உது முறிவடையும். மூன்றாவது காரணம் ينتقض الوضوء بفقد العقل سواء كان بجنون أو إغماء أو نحوه. புத்தியை இழப்பதன் மூலமாக உது முறிந்துவிடும். புத்தியை இழப்பது என்பது ஒருவருக்கு பைத்தியம் ஏற்படுகிறது, இதனால் அவர் புத்தியை இழக்கிறார், இப்போதும் அவருடைய உது முறித்துவிடும். அல்லது மயக்கம் ஏற்படுகிறது, மயங்கி விழுந்து விட்டார், இப்ப இங்கே புத்தியை அவர் இழக்கிறார். ஏன்னா இவ்வாறான விடயங்கள் மூலமாக ஒருவர் புத்தியை இழந்தால் தூக்கத்தை போன்றுதான் அவரால் அவருக்கு உது முறிந்தால் தெரியாமல் இருக்கும். ஆனால் அங்கே அவருடைய உது முறிந்துவிடும் என்றுதான் நாம் எடுக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக والدليل على ذلك حديث عائشة رضي الله عنها في مرض النبي صلى الله عليه وسلم قبل موته. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் மயங்கி விழுந்தார்கள், மயங்கி இருந்தார்கள். ஜஅல அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் யுஹ்மா அலைஹி وكلما أفاق أعاد الطهارة. நபி அவர்கள் விழிக்கின்ற போதெல்லாம், அந்த மயக்கத்திலிருந்து தெளிவடைகின்ற போதெல்லாம் அவர்கள் உது செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. நான்காவது யன்தகிதுல் வுதூஉ பிஅக்லி லஹ்மில் இபில். ஒட்டக இறைச்சி சாப்பிடுவதன் மூலமாக உது முறியும் என்று நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார். والدليل على ذلك ما أخرجه مسلم عن جابر بن سمرة رضي الله عنهما أن رجلا سأل رسول الله صلى الله عليه وسلم أأتوضأ من لحوم الغنم؟ قال إن شئت فتوضأ وإن شئت فلا تتوضأ. قال أأتوضأ من لحوم الإبل؟ قال نعم فتوضأ من لحوم الإبل. ஜாபிர் இப்னு சமரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து, ஒட்டக இறைச்சிக்காக நான் உது செய்ய வேண்டுமா, ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் நான் உது செய்ய வேண்டுமா என்று கேட்கின்றார்கள். அதற்கு நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் விரும்பினால் உது செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது அங்கே உது கட்டாயமா இல்லை. உது ஒருத்தர் இருக்கிறார், ஒட்டக இறைச்சி சாப்பிட்டார், அவருடைய உது முறிந்து விடாது. ஆனால் அவர் விரும்பினால் உது செய்யலாம், உதுவை நாங்கள் புதுப்பிக்கலாம், எங்களிடத்தில் உது இருக்கின்ற பொழுதே நாங்கள் திரும்பவும் உது செய்யலாம் என்பதற்கும் இது ஆதாரமாக இருக்கிறது. நீ விரும்பினால் உது செய்யாமல் இருந்து கொள்ளலாம். قال أتوضأ من لحوم الإبل. அதாவது மன்னிக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி அல்கனம், அதாவது ஆடுகள், ஆட்டு இறைச்சி சாப்பிட்டால் உது செய்ய வேண்டுமா என்று கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ விரும்பினால் உது செய்யலாம், விரும்பினால் உதுவை செய்யாமல் இருக்கலாம். இரண்டாவது கேள்வி, ஒட்டக இறைச்சி சாப்பிடுகின்ற பொழுது நீ உது செய்ய வேண்டுமா, நான் உது செய்வதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மனிதர் கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், நாம் ஃபதவத்தா, ஆம் நீர் உது செய்து கொள், மின் லுஹூமில் இபில், ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் உது செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். அதனால் ஒட்டக இறைச்சி சாப்பிடுவது உதுவை முறிக்கும் என்பதுதான் பலமான கருத்து. இங்கே நாங்கள் சற்று விரிவாக இந்த விடயங்களை இங்கே பார்க்கவில்லை. காரணம், இது ஒரு ஆரம்பமாக கற்பவர்களுக்குரிய நூல். நீங்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது அதற்கான பதில்களை சொல்கின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் சில மசாலாக்கள் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்கள் அதிலே கேள்வி கேட்கலாம். ஒவ்வொரு பாடத்துடைய இறுதியிலும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் தருவோம். அந்த கேள்விகளை நீங்கள் எவ்வாறு கேட்க வேண்டும் என்றால், உங்களுடைய கேள்விகளை வாய்ஸிலோ அல்லது எழுத்திலோ நீங்கள் அட்மினுக்கு நீங்கள் அனுப்பினால் போதுமானது. அந்த கேள்விகளுக்கான பதிலை ஒவ்வொரு பாடத்தின் இறுதியிலும் இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக ஐந்தாவது
அல்-ஹாமிஸ் யன்தகிதுல் வுதூஉ பிர்-ரித்தா. ஒருவர் மதம் மாறுவதன் மூலமாக, அதாவது இஸ்லாம் மார்க்கத்திலிருந்து வேறு மதத்துக்கு ஒருவர் மாறிவிட்டால் அவருடைய வுது முறிந்துவிடும். அதற்கு ஆதாரமாக நூலாசிரியர் இங்கே கைஸ் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரீதுல் இஸ்லாம். நபி அவர்களிடத்திலே நான் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தேன். ஃபஅமரனி அன் அக்தஸில பிமாஇன் வஸித்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தண்ணீரை கொண்டும் சிதர் இலந்தையை கொண்டும் குளிக்குமாறு கட்டளையிட்டார்கள் என்ற செய்தி அபூதாவுதிலே இடம்பெற்று இருக்கிறது. எனவே ஒருவர் குஃபுர்லே இருந்தார், குஃபுர் அக்பர், பெரிய குஃபுர்லே ஒருவர் இருந்தால் அவருடைய வுது செல்லுபடியாகாது. ஆறாவதாக மா அவுஜபல் குஸ்ல லிரஃஇல் ஹததி ஃபஹுவ மின் நவாகிதில் வுது. அதாவது குளிப்பை கடமையாக்கக்கூடியது, குளிப்பை கடமையாக்கக்கூடிய விடயங்கள். இதெல்லாம் குளிப்பை கடமையாக்கும் எங்களுக்கு தெரியும். குளிப்பை கடமையாக்கக்கூடிய விடயங்கள் பெருந்தொடக்கு. இது வுதுவையும் முறித்துவிடும். உதாரணமாக ஒருவருக்கு மணி வெளிப்பட்டது, அது அவருக்கு குளிப்பை கடமையாக்கும். இது அவருடைய வுதுவையும் என்ன செய்துவிடும்? முறித்துவிடும். அவர் வுதுவோடு தான் இருந்தார், மணி வெளிப்பட்டு விட்டது. வெளிப்பட்டதனால் அவரோட குளிப்பு மட்டும்தான் கடமை, வுது கடமை இல்லை. அவருக்கு வுது செய்வதும் கடமை. போவோம் என்ன வாக்குதல் வுது. அடுத்ததாக நூலாசிரியர் இன்னொரு விடயத்தை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அதான் பல அறிஞர்கள் மஸ்ஸுல் ஃபர்ஜ், மர்மஸ்தானத்தை தொடுவது வுதுவை முறிக்கக்கூடியது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் புஸ்ரா பின்து சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹா. புஸ்ரா பின்து சஃப்வான் என்கின்ற ஒரு பெண்மணி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மன் மஸ்ஸ தக்ரஹு ஃபல்யதவத்தா. இவர் ஒருவர் தனது உறுப்பை தொடுகின்றார், அவர் வுது செய்து கொள்ளட்டும். அதே போன்றுதான் அம்ர் இப்னு ஷுஐப் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அவர்களுடைய பாட்டனை தொட்டும். அதுல அவருடைய பாட்டன் யாருன்னா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், கால அலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் மஸ்ஸ தக்கரஹு ஃபல்யதவத்தா. இதே செய்தி, யார் தன்னுடைய மர்ம உறுப்பை தொடுகின்றாரோ அவர் வுது செய்து கொள்ளட்டும். வ அய்யு மம்ரஅத்தின் மஸ்ஸத் ஃபர்ஜஹா ஃபல்ததவத்தா. எந்த ஒரு பெண்ணாவது தனது மர்மஸ்தானத்தை தொட்டால் வுது செய்து கொள்ளட்டும் என்கின்ற இந்த ஹதீஸ்கள் பலமான அறிவிப்பாளர் வரிசையிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், சரியான கருத்து என்னவென்றால், மர்மஸ்தானத்தை தொடுவது வுதுவை முறிக்காது. ஆனால் மர்மஸ்தானத்தை தொட்டால் வுது செய்வது முஸ்தஹப். வுது செய்வது முஸ்தஹப் என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் குறிக்கும். அதற்கு காரணம் என்னவென்றால், தல்க் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்க் இப்னு அலி என்ற ஒரு நபி தோழர், அவருடைய ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் என்ன கேட்கின்றார் என்றால், الرجل يمس ذكره في الصلاة عليه وضوء. ஒரு மனிதர் தன்னுடைய உறுப்பை தொழுகையிலே தொட்டு விடுகிறார், ஒரு ஆண் தன்னுடைய உறுப்பை தொட்டு விடுகிறார். அதற்கு நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், லா இன்னமா ஹுவ பத்அத்தும் மின்க. அது உங்களுடைய ஒரு உறுப்பு என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது வுது செய்ய வேண்டிய தேவையில். அவர் கேட்டார், அலைஹில் வுது, அலைஹி வுது, அவர் வுது செய்வது கட்டாயமா என்று கேட்டதற்கு நபி அவர்கள், லா இல்லை, இன்னமா ஹுவ பத்அத்தும் மின்க, அது உங்களுடைய ஒரு உறுப்பு. இந்த இரண்டு ஹதீஸ்களுக்கும் இடையிலே நாங்கள் உடன்பட்டு இதனை புரிந்து கொள்வதாக இருந்தால், நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், கட்டளை வந்திருப்பது வுது செய்து கொள்ளுங்கள் என்பது முஸ்தஹப், சிறந்தது. வுது செய்வது, ஒருவர் மர்மஸ்தானத்தை தொட்டுக்கொண்டால் வுது செய்வது சிறந்தது என்றுதான் நாம் எடுக்க வேண்டும். அதுவும் அவர் இச்சையோடு தொட்டால். இச்சையோடு ஒருவர் தன்னுடைய மர்ம உறுப்பை தொட்டால் அவர் வுது செய்து கொள்வது முஸ்தஹப் என்பதை தான் அந்த கட்டளை குறிக்கிறது. ஆனால் وأما إذا خرج المذي فيجب الوضوء حينئذ بالإجماع. அதே நேரத்தில் ஒருவர் மர்ம உறுப்பை தொட்டோ அல்லது தொடாமலோ அவரிடத்திலே மதி வந்தால், அந்த நேரத்தில் அவர் கட்டாயமாக அதை கழுவ வேண்டும். மதி நஜிஸ் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம்.
உது செய்வது அவருக்கு கட்டாயம், அதிலே மாற்று கருத்து இல்லை. அந்த நேரத்துல உது செய்வது. அவ்வாறு இல்லாத நேரத்திலே அவர் இச்சையோடு தொட்டால் உது செய்வது கட்டாயம் என்று சிலர் இச்சையோடு தொட்டால் சொல்லியிருக்கிறார்கள். அல்லது ஒரு உறுப்பென்ற வகையிலே தொட்டால் உது செய்வது கட்டாயம் இல்லை. நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், உது செய்வது முஸ்தஹப், உது செய்வது முஸ்தஹப், கட்டாயம் அல்ல, அதுவும் இச்சையோடு தொட்டால் என்பதை சொல்லியிருக்கிறார். கடைசியாக நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், இன்னும் சில விடயங்களிலே அறிஞர்களுக்கு இடையிலே அது உதுவை முறிக்கக்கூடியதா இல்லையா என்கின்ற கருத்து வேறுபாடு இருக்கிறது. வேறு நூல்களிலே இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக விரிவாக பேசப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இங்கே நாங்கள் உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் இதுவரையிலே பார்த்திருக்கிறோம்.